கர்த்தாவே, பூமியின் மீதெங்கும் உம்மை பணிந்து கொண்டு உம்மை துதித்து பாடுவார்கள். அவர்கள் உம்முடைய நாமத்தை துதித்து பாடுவார்கள் என்று சொல்லுங்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது சங்கீதம் 37 4 கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு என்பதே. இந்த சங்கீதம் 37 சங்கீதக்காரன் கர்த்தரையே சார்ந்து கொண்டு இருப்பவர்களை, விசுவாசிக்கிறவர்களை அவர் என்றென்றைக்கும் கைவிடுகிறவர் அல்ல என்று உறுதியுடன் கூறுகிறான். இந்த உலகத்தில் துன்மார்க்கர் பெருகுகிறார்கள், அவர்கள் ஆசீர்வாதமாகவும் இருக்கிறார்கள் என்று நாம் நினைத்து கொள்ள வேண்டாம். அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கை பரிபூரணமாக இருப்பதில்லை. துன்மார்க்கம் ஒருபோதும் நித்திய ஜீவனிடத்தில் வழி நடத்துவதில்லை. கர்த்தரையே நம்பி அவரையே சார்ந்து கொண்டு இருப்பவர்களை கர்த்தர் அற்புதமாக நடத்துவார். அவர்களுடைய மன விருப்பங்களை நிறைவேற்றுவார். பிரியமானவர்களே, நாம் கர்த்தருக்கு முன்பாக நிறையவே வேண்டுதல்களை முறையிட்டு நம்முடைய தேவைகளை குறித்து ஜெபிக்க கூடும். ஆனால் இன்றைய தியான வசனத்திலே சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறார்: கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்பதாக. நாம் கர்த்தரிடத்திலும் அவருடைய பிரசன்னத்திலும் அவருடைய ராஜ்யத்தின் வேளைகளிலும் மனமகிழ்ச்சியுடன் செயல்படும் போதுதான் நாம் வேண்டிக் கொள்வதற்கு முன்பே நம்முடைய தேவைகளை அறிந்து கர்த்தர் கொடுக்கிறவராயிருக்கிறார். நாம் எப்போதும் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாயிருப்போமாக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, நாங்கள் எப்போதும் உம்மிடத்தில் மனமகிழ்ச்சியாயிருக்கும்படிக்கு எங்கள் ஆத்துமாவை சந்தோஷத்தினால் நிரப்போம். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.